அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்காக ஆறுதல் தெரிவிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ஆறுதல் தெரிவித்து பணம் எங்களுக்கு வந்து கொடுக்குறேன்னு தான் சொல்லலை. அவர் வந்து டைரெக்டாக வந்து எங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறேன்னு தாங்க சார் சொல்லியிருந்தாரு. நாங்கள் வந்து ஆறுதலை தான் சார் பெருசாக எதிர்பார்த்தோம். எங்களுக்கு வந்து பணம் பெருசு கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி கூட்டத்துக்கு இன்றைக்கி போகலை. அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, நாங்கள் போகலை. ஆனால் எங்களுக்கே தெரியாமல் எங்கள் பேரை 3 பேர் மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க. எங்களோட ரிலேட்டிவ்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க. யாருன்னு தெரியல எங்களுக்கு. அவங்களுக்கும் ஆக்சுவலாக நாங்கள் யாரையுமே அனுப்பல. ஆனால் எங்களோட பேரை அவங்க வந்து தவறாக உபயோகப்படுத்தியிருக்காங்க 3 பேர். நாங்கள் வந்து ஆறுதலை தான் பெருசு எடுத்தோம். நாங்கள் ரொம்ப மன உளைச்சல் காலாக்கி இருக்காங்க சார் இன்றைக்கி என்ன. அதனால நான் வந்து ஆறுதல் தான் எனக்கு பெருசாக எதிர்பார்க்குறேன் சார். நான் பணத்தை வந்து எதிர்பார்க்கல. பணத்தினால வந்து என் கணவனோட உயிரை வந்து யாராவது திருப்பி கொடுக்க முடியாது. இப்போ நீ பணம் சார் இந்த மாதிரி தகவல் எனக்கு வந்துச்சு. என் பேரை மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க. தகவல் தெரிஞ்சோடனே நான் போய் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். பேங்க்கில் 20 லட்சம் பணம் போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து அவர் நேரில் வந்து எங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து போகிறதா தான் முதல்ல சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் 20 லட்சம் பணம் போட்டப்போ சொல்லவும் இல்லை, அவங்க போட்டுட்டாங்க. இன்றைக்கி அவர் நேரில் வருவாருன்னு எதிர்பார்த்தா அவர் வரல. எங்களை சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து நேரில் வரணும், நாங்களாம் போக விருப்பம் இல்லை. எந்த கூட்டத்துக்கு என் கூட்டத்துக்கு போய் தான் என் கணவர் இறந்துட்டாரு சார். மறுபடியும் எந்த கூட்டத்துக்கும் நாங்கள் போகலை. சொல்லுங்கள். எனக்கு வந்து 20 லட்ச ரூபா பணம் வேணான்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேங்க சார். நான் எப்படி அனுப்பிச்சிங்க? பேங்க் மூலியமா ஆர்டிஜிஎஸ் பண்ணி நான் லெட்டர் இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து என் விருப்பம் இல்லாமல் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் திரும்பி மேனேஜருக்கு லெட்டர் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டேங்க சார். இப்போ இன்னைக்கு போய் சந்தித்து நீங்கள் என்ன கருதுறீங்க? இப்போ இத்தனை நாள் ஆச்சு. யார் கூட்டிட்டு போனது யாருன்னு தெரியாது. அப்போ கட்சியிலேருந்து வந்திருக்கோம்னு சொல்லி அவங்களை வந்து கூப்பிட்டாங்க. நாங்கள் வரலன்னு சொல்லிட்டாங்க சார். வேற யாரோ எங்களோட பேரை மிஸ்யூஸ் பண்ணி யாரோ போயிருக்காங்க. அது எப்படி தெரியும் உங்களுக்கு? அவங்க வேற யாரோ போயிருக்காங்க, அதாவது டிவியில போட்டுருக்காங்க. யார் யார் குடும்பத்தை வந்திருக்காங்கன்னு சொல்லி டிவியில போட்டிருக்காங்க. அந்த ரிலேட்டிவ் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், போனவங்க தான். ஆனால் அவங்களுக்கு எங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கு. அவங்க வந்து போனதா எதுவும் இன்ஃபார்மும் பண்ணல, எதுவும் பண்ணல. இவங்க பாட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களும் இவங்களை கூட்டு போனோன்னு யாரும் சொல்லவும் இல்லை. எங்களுக்கு இன்னொருத்தவங்க மூலியமா தான் தகவல் தெரிஞ்சிச்சு. டிவியில பார்த்தவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் தாங்க சார் எனக்கு தெரிஞ்சுது. இல்லைன்னா தெரிஞ்சிருக்காரு. அவங்க போனது எனக்கு இன்னைக்கு மதியானம் தான் தெரியும். இந்த மாதிரி அவங்க அங்கே போயிருக்காங்க அப்படின்னு. எங்களோட பர்மிஷன் இல்லாமல் எங்கள் பேரை வந்து தப்பாக உபயோகப்படுத்தி எங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க சார். ஒன்று இவங்க போக சொல்லியிருக்கோம். நான் அவங்க எங்கள் கணவரோட அப்பா இருக்காரு, அவரோட அண்ணா எல்லாம் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கே தெரியாமல் எங்கள் பேரை உபயோகப்படுத்தியிருக்காங்க தவறான முறையில். அதுதாங்க சார் என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. நான் வரலைங்கிறப்ப அந்த தெரியாமல் 3 பேர் எப்படிங்க சார் போனாங்க? எனக்கே அது தெரியாது இல்லைங்க சார். எனக்கு மீறி அவங்க எப்படி போகிறாங்க?